ஏ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டைனர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தின் பெயர் தேவா. இது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. ஷாஹித் கபூர், பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடிச்சு பாலிவுட்ல ஒரு கலக்கலான என்ட்ரி கொடுத்த படம் தான் 2025 ரிலீஸ் ஆன தேவா. ஆக்சுவலா இந்த படத்தோட ஓப்பன் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டோட கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். ஸோ கஷ்டப்பட்டு இருக்க ஹீரோக்கு அந்த கேஸை கண்டுபிடிக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் பழசெல்லாம் மறந்துருப்பார். ஆனா பழச மறந்த ஹீரோ திரும்பி அந்த கேஸை கண்டுபிடிக்கிற போதே தன்னோட ஃப்ரெண்டை கொன்னதே இவர் தான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ். எதுக்காக கொண்டாரு, என்ன ரீசனுக்காக கொண்டாரு அப்படிங்கிற கதையை நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டைன்ல கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டைனர் போஸ்ட் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐகானை தட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டு இப்போ கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ யார் கூட பேசிட்டே இருக்கும்போது பைக்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட்ல கீழே விழுந்து நம்ம ஹீரோவுக்கு மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவார். ஆக்சிடென்டான நம்ம ஹீரோவை அவரோட ஃப்ரெண்ட் ஃபரான் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறதுனால அந்த கேஸை பத்தின ஆன்சர் உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் கேட்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு அவர் யாருங்கிறதும் தெரியல, அவர் என்ன கேஸை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதும் தெரியல. அப்பதான் நம்ம ஃபரான் ஒரு பதில் சொல்லுவாரு. உன்னோட பேர் தேவா அம்பாவன். ஸோ நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நீ வந்து ஒரு கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோவுக்கு அவர் பேர் தேவா அப்படிங்கிறதே அப்பதான் தெரியும். அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பாரு, சரி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் நம்ம ஃபரான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அப்போ நம்ம ஃபரான் சொல்லுவாரு, இதை போல வந்து ஃபரான், என்னோட பேர் ஃபரான்ரா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் அதுவும் இல்லாம நான் வந்து டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை பத்தி கேட்கும்போது, அப்பதான் நம்ம ஃபரான் வந்து அவர் யாரு என்னன்ற ஒரு பிளாஷ்பேக்கை ஆரம்பிப்பாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோட பேர் தேவா அம்பாவன். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஓப்பனிங் சீனே வந்து ஃபிளாஷ்பேக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட் ஃபரானோட வெட்டிங்ல தான் வந்து நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி காமிச்சு, அங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன சாங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சாங்கை முடிச்சுட்டு அங்கதான் நம்ம ஹீரோயினை பார்ப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் செக்கிங் ஏரியால வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு காரை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த காரர் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து புடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது, ஒரு விஐபி ஒருத்தர் வந்து நடுவுல வந்து உள்ள வந்த உடனே அந்த போலீஸ்காரங்க மடக்கி வச்சுட்டு இருக்கும்போது, அப்பதான் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்பாரு, சார் உங்க லைசன்ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிற ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. ஸோ அவரோட பேர் ஆப்தே அப்படிங்கறதுனால அவரு வந்து சொல்லுவாரு, முடிஞ்சா என் வீட்டுல வந்து சாவியை வாங்கிட்டு முடிஞ்சா என் காரையும் சேர்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டா சொல்றத நம்ம ஹீரோ தேவாவும் பாத்துருவாரு. சோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ தேவா கிட்ட வந்துட்டு குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, லைட்டா அப்படிங்கும்போது, சரி ஓகே நீ குடிச்சதுனால வண்டி ஓட்டக்கூடாது, ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு ஃபைனை கட்டு அப்படிங்கும்போது, சார் என் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, இந்த ஊர்லயே பெரிய காப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வேற யாரும் கிடையாது, அந்த ஆப்போசிட் நிக்கிற போலீஸ் ஆஃபீஸரை தான் அவரு சொல்லுவாரு. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்பதான் கேட்பாரு, ஏன்டா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் அவர் சொல்லுவாரு, அவர் ஃப்ரெண்டு என்னன்னா, இது போல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுடா, ஸோ அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவரு பேசிக்கிட்டே எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னா, எந்த ஆப்தே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னானோ அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்போ அவர் இறக்கி விட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, என்னன்னா, எனக்கு என்னோட சிகரெட் பாக்கெட் முடியறதுக்குள்ள என் கையில சாவி இருக்கணும். சோ நீ ஒரு நல்ல காப் அப்படிங்கறதுனால போயிட்டு அவனை அடிச்சு வாங்குவே என்ன பண்ணுவே தெரியாது, சாவியை வாங்கிட்டு கையோட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமுச்சு வைப்பாரு. ஆனா அந்த ஆப்தேயோட ரவுடிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு செம்மடி அடிச்சது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, மனுஷன் வேற லெவலா செம்மடி அடிப்பாரு. அடிச்சு யார் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மேல கை வச்சானோ அவனையே தேடி பிடிச்சு அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு செம்மடி அடிச்சு அந்த ஆப்தேவையும் அடிச்சு, ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன வேலையை பார்க்கணும்னு சொன்னாரோ சாவி எடுத்துட்டு வந்ததுனால இப்ப அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம ஃபரானும் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது போல வந்து நம்ம தேவுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, நீ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரூடா நடந்துக்காத, ரெண்டாவது ஆப்தேவோட இதை வந்து நீ எப்படி எடுத்துட்டு வரலாம், உனக்கு அந்த ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், அதாவது ஃபரானுக்கும் அவர் ஃப்ரெண்டு, ஸோ அவர்கிட்டயும் கேட்கும்போது அப்பதான் வந்து நம்ம ஹீரோ தேவ் சொல்லுவாரு, என்னன்னா மும்பை என்னமோ அவன் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறதுனால வந்து நம்ம ஒன்னும் வந்து குடிஞ்சு தளர்ந்து போக கூடாது, ஸோ அவன் என்ன பேசினாங்கிறத அவன்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கோ, ஸோ அதனாலதான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்தேவும் இது போல வந்து ஃபரான் கிட்ட சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, இது போல எனக்கு என்ன பண்ணுவே எதுவுமே தெரியாது, தேவா வந்து இது போல வந்து நீ சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஃபரான் சொல்லுவாரு, நான் வந்து அவன் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அவன் எவ்வளவு பெரிய கோவக்காரங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ தேவாவும் சொல்லுவாரு, என்ன டேய் நீ டிஜிபிடா, நீ அதுக்கு உண்டான மரியாதை கொடு, கண்ட கண்ட பசங்களுக்குலாம் வந்து மரியாதை கொடுத்து வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஃபரான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, என்னன்னா, இதை பத்தி உன்னை வந்து நியூஸ்ல ரொம்ப தப்பா பேசுறாங்கடா, நீ வந்து கேங்ஸ்டரா இல்ல காப்பா அப்படிங்கிறது தெரியல, சோ இது வந்து ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, அவங்க பேர், சோ அவங்களோட பேர் தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபரான் சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, யார் இந்த அக்னி, எந்த நியூஸ் பேப்பர்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கு போயிட்டு பார்த்தா,
நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை பத்தி எழுதியிருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. நீங்க தான் எழுதினீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோயினும் ஆமா நான் தான் எழுதினேன் அப்படின்ட்டு, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷங்க இத போல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் எழுதுங்க. ஆனா வந்து இத வந்து ஃபர்ஹான் கிட்ட மட்டும் கொண்டு போகாதீங்க. ஏன்னா வந்து அவன் ஒரு நல்ல டீசென்ட்டான காப்ங்க. என்ன பத்தி வேணா என்ன வேணாலும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போலீஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இப்படி வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏங்க நீங்க ஒரு போலீஸ்காரனோட பொண்ணுங்க. உங்களுக்கே சிஸ்டம் தெரியும் அப்படிங்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு சிஸ்டம் பத்தி தெரியும். ஆனா நான் வந்து இவ்வளவு அரகன்ட்டாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் ஃபாஸ்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு கேஸ்க்காக போயிட்டு இருப்பாரு. என்னன்னா, ஒரு பிரபா ஜாதவ் அப்படிங்கிற ஒரு கிரிமினல வந்து போட்டு தள்ளுறதுக்காக. சோ அந்த வில்லனுக்கு எப்படியோ வந்து நம்ம ஹீரோ வர்றது தெரிஞ்சதுனால, அங்க என்ன ஆயிடும்னா ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிடும். பாம் பிளாஸ்ட்ல 2 போலீஸ் ஆஃபீசர்ஸ் இறந்து போயிடுவாங்க. சோ அந்த விஷயத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் அடிபட்டிருக்கும் அப்படிங்கறதுனால, நம்ம ஹீரோவும் போயிட்டு இத போல சமாதானப்படுத்திட்டு, ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, இத போல அந்த பிரபா ஜாதவ் வந்து நமக்கு ஏத்த மாரி வந்து மாட்ட மாட்றான். சோ அவனுக்கு யாரோ உள்ள வேல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வீட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அதாவது ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் வந்து என்னன்னா, "ஏன் வந்து இவன் வந்து இன்னும் போலீஸாவே இருக்கான்? இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடாம ஏன் வச்சிருக்க? இவன் இருக்கான் அப்படின்னா உன்னோட பேரும் கெட்டு போகும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஃப்ரெண்டோட அப்பாவும் எதுக்காக அத சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அரகன்ட்டா இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்து அவனுக்கு போலீஸ்ன்ற அந்த வேலை வேண்டாம். அவன் வந்து ரவுடின்றது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அவரோட ஃப்ரெண்டும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "டேய் எனக்கு ஃபேமிலில இந்த மாரி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுடா. எல்லாருமே வந்து அவங்கவங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒருத்தன் மட்டும் தான் வந்து கவர்ன்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பிரபா ஜாதவ் அப்படிங்கிற அந்த கிரிமினலோட லொகேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில அந்த கிரிமினல பிடிக்கிறதுக்காக ட்ரோன்ஸ்லாம் வச்சு கஷ்டப்பட்டு அந்த ஆள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த பிரபா ஜாதவ் என்ன பண்ணுவான்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஸோ போட்டு தள்ளினதுனால இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ போட்டு தள்ளினதோ தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு தான் வந்து கொன்னுட்டாரு. ஸோ இப்ப அவரு கொன்னுட்டாரு அப்படிங்கிறனால இப்ப அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் ப்ரொமோஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெடல்லாம் குத்திட்டு அவரும் பேசிட்டே இருக்கும்போது எங்கேருந்து ஒரு ஸ்னைப்பர் புல்லட் வந்து அவர் நெஞ்சில தோட்டா தொலைச்சு அவர் அங்கேயே சம்பவ இடத்துல இறந்து போயிடுவாரு. ஸோ நம்ம ஹீரோவும் எங்க யார் சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்கும்போது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேரை சொல்ல மறந்துட்டாங்க. ஒருத்தர் பேர் ஃபர்ஹான், ஒருத்தர் பேர் ரோஹன். ரோஹன் தான் இறந்து போயிருப்பாரு. ஸோ அவரோட கேஸை தான் நம்ம ஹீரோ வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே கதைக்குள்ள போலாம். இப்போ பிரசன்ட்ல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ கேட்பாரு ரோஹனை யார் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் ஃபர்ஹான் சொல்லுவான் என்னன்னா, அந்த கேஸை தான்டா நீ வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்த. ஸோ அப்பதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ நீ என்ன கண்டுபிடிச்ச ஏதுங்கிறது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஹானும் நம்ம ஹீரோவை அவர் வீட்டுல கீழே இறக்கி விட்டுட்டு, சரி பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவாரு. விட்டுட்டு போகும்போது ஃபர்ஹான் ஒரு பென்ட்ரைவ் கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீ இதில் தான் வச்ச அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த பென்ட்ரைவை போட்டு போயிரு, என்னென்ன கேஸ் நீ அனலைஸ் பண்ணிருக்குங்கிறது உனக்கே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு போவாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம். நம்ம ஹீரோவும் ஃபர்ஹான் கொடுத்த பென்ட்ரைவை லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி பார்த்த உடனே அதில் ஒரு வீடியோ இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரோஹன் இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ரோஹன் புல்லட் பட்ட உடனே அவரு எந்த பில்டிங்ல ஸ்னைப்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை ஃபுல்லா தரவா செக் பண்ணி பார்த்ததுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ அப்படியே நம்ம ரோஹனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ போயிட்டு ஃபர்ஹான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, மச்சான் எனக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு இந்த தடவை ஃபுல் ஃப்ரீடம் வேணும்டா, நான் போலீஸாக இருக்கிற இந்த இதை மைண்ட் செட்லேயே இல்லை, எனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோடனே ஃபர்ஹானும் சரி மச்சான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எந்த இதுலேருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னா, நம்ம ரோஹனோட வீட்டிலேருந்து ஆரம்பிப்பார். எதுக்காக அப்படின்னா வந்து சப்போஸ் ஃபேமிலி சைட்லேருந்து வந்து ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனோட வீட் சைட்லேருந்து வந்து இது பண்ணி பார்ப்பாரு. ஆனால் ரோஹனோட வீட் சைடில் எல்லாருமே வந்து இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, என்னமோ ஒரு மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ரோஹன் இறந்து போன கிரவுண்ட்லயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர் ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, சார் இது போல வந்து புல்லட் வந்து அவரோட லெஃப்ட் சைடு போன்ல வந்து போயிருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த புல்லட் வந்து எந்த பக்கம் விழுந்தது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா புல்லட்டை நாங்கள் வந்து ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, போலீஸ்காரங்களை சொல்லி இது போல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து இதை போல் விக்டிம் வந்து இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, என்ன எப்போ பார்த்தாலும் அவனை விக்டிம் விக்டிம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அவன் பேர் ரோஹன், அதுவும் இல்லாமல் அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்,
அவனுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்கெட்சரை வச்சு இதை போல் அந்த பில்டிங்கில் நான் ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன்லாம் வச்சு வரைஞ்சு முடிச்ச உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இதை போல் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவன் பேர் பண்டி சார், இவன் பிரபாஜாதோட ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுங்க, இவன் கிடைச்சாதான் நமக்கு வந்து கேஸுக்கு லீடே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பண்டி இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சு பண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு நினைக்கும் போது பண்டியோட ஆட்கள் வந்து சூழ்ந்ததுனால அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லுவாங்க வேணாம் சார் இந்த ஏரியாவே ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிட்ட உடனே இன்னொரு விட்னஸ் வந்திருக்கும். என்னன்னா வந்து அவங்க ஒரு காரை பார்த்தாங்க, அது ஒரு பெரிய கார், அது கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கார் என்ன மாடல் அப்படி அது எத்தனை மணிக்கு வந்து பார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஒரு 7-7:30 மணி ராத்திரி வேலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு அந்த டைமிங்ஸ்ல என்னென்ன கார் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிரீன் கலர் சஃபாரி காரை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரோஹன் மடக்கிருப்பாரு. அது வேற யாரோட காரும் இல்ல, ஆப்தேயோட காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் வார்னிங் கொடுக்குற மாதிரி காமிச்சோன்னே இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் சீன் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் கேட்பாரு ஸோ கடைசியில் நான் இந்த கேஸை கண்டுபிடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபரான்ட்டு கேட்கும்போது அப்ப நம்ம ஃபரான் ஒரு விஷயம் சொல்லுவாரு நம்ம ஹீரோ கிட்ட. என்ன அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீ தாண்டா வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்த, அதான் வந்து நான் உன்னை கூப்பிட்டேன் எதுக்காக அப்படின்னா வந்து நீ ஏன் ஆப்தே கிட்ட போய் பேசின அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது நீ ஒரு விஷயம் சொன்ன இது போல வந்து கேஸோட விஷயம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டே அந்த கோகுல போயிட்டு இருக்கும்போது அப்பதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஃபரான் சொல்லுவார். என்ன அப்படின்னா நீ திரும்பியும் மறுபடியும் அந்த கேஸை நீ வந்து ரீசால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லடா என்னால் முடியாது, நான் வந்து இந்த கண்டிஷனில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை பற்றி நீ கவலைப்படாத, இந்த கண்டிஷன் யாருக்குமே தெரியாது, ஸோ நீ எப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி இதே கண்டிஷன்லையும் நீ திருப்பி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபரானும் நம்ம ஹீரோட வீட்டில் நம்ம ஃபரானும் அவரை இறக்கி விட்டுட்டு போயிட்ட உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா வந்து பிரபா ஜாதவ்னு சொன்னேன் இல்லையா, அவனுடைய ஆள் பண்டி அப்படிங்கிறவன் தான் அட்டாக் பண்ண வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோவும் எப்படியோ வந்து பழைய ஸ்டைலில் அவருக்கு ஞாபகம் இல்லைனாலும் பழைய ஸ்டைலில் எப்படி அவர் வந்து சண்டை போடுவாரோ அதே மாதிரி சண்டை போட்டு பண்டியும் அமுச்சு விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க காலிங் பில் தட்டுவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபரான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு இது போல் வந்து அவனுக்கு அடிபட்டிருக்கு, ஸோ அவனுக்கு இதனால வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான், அவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் வந்து ஹீரோயினோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கறனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியாது. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இது போல் வந்து என்னோட பேர் தியா, ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் டாக்டரை பார்க்க வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்து தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது டிஃப்யூஸ்டு மெமரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படும் போது மைண்டு வந்து ரொம்ப அடி வாங்கி அதாவது மெமரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால மெமரி சிஸ்டம்ஸ்லாம் இதாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த தேவும் இப்போ இருக்கிற தேவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் டாக்டர் கிட்ட கேட்பாரு என்ன அப்படின்னா இது எப்போ வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களும் ஒரு புக்கை பார்த்துட்டு இது போல பழைய தேவா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்க மெமரியை வந்து ஃபுல் பிளட்ஜா வந்து இது பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்க மெமரி அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் ஆகும், ஸோ பழைய தேவம் திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் போலீஸ் ட்ரெஸ்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் வந்து செல்யூட் கொடுக்கும்போது அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆள் எப்போதுமே வந்து அரகண்டாக இருப்பான், இவன் என்ன வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கேஸை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு கேஸை கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான சீனாக காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஃபரானோட ஃபோனை தான் வந்து நம்ம ஹீரோ இத்தனை நாள் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஃபரான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு, ஒரு ஃபோன் வந்து இங்கே தான் சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கினோடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ இதனால வந்து என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அட்டாச் ஆனோம் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கலெக்ட் பண்ண பேசுறது போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்பார்க் மட்டும் என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் ஒரு காரோட கலர் வித்தியாசமாக மாறிட்டே இருந்த உடனே நம்ம ஹீரோக்கு அந்த கேஸோட லீட் ஒன்று கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா ஒருத்தங்க இது போல வந்து ஒரு கிரீன் கலர் கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணவங்கள்ட்ட போயிட்டு காமிப்பாங்க அந்த கலரு. ஸோ அவங்களும் பார்த்துட்டு இதுதான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா, அது இந்த கோல்டு பல்ப் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்ல, அதில் கிரீன் கலராக வந்து லைட் ரிஃப்ளெக்ட் அதாவது வந்து லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கலர் வண்டி கலர் கிரீனில் தெரியும். அதே இதை நவுத்தி வச்சாங்க அப்படின்னா அது ப்ளூ கலரில் தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த எவிடன்ஸாக காரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். என்ன அப்படின்னா இது போல் வந்து பிரபா ஜாதவோட இன்னொரு ஆள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க போகிறதுக்கு நம்ம ஹீரோ அவங்க டீமும் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ துப்பாக்கியை வந்து எடுத்து ட்ரிகர் பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் பாயிண்ட் பண்ண சுட மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த துப்பாக்கி சட்டம் கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியா இருப்பார் அப்படிங்கிறனால
வேற ஒருத்தவங்க புடிச்சு, ஸோ இப்ப அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்புட்ன்னா, நம்ம ஹீரோவும் ஃபர்ஹானும் போயிட்டு ரோஹனுடைய ஃபியூனரல் முடிச்சுட்டு, அவங்க ஹீரோயின் அதாவது வந்து ரோஹனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ரெபெக்கா வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள மீட் பண்ண போவாங்க. எதுக்கு அப்புட்ன்னா, அவங்க வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுவாங்க. அந்த வீடியோல தான் ஒரு விஷயமே இருக்கு. அந்த வீடியோல ரோஹன் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ தேவாவ பத்தி தான் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "நான் வந்து பிரபா ஜாதவ் வந்து சுடலைங்க. என் ஃப்ரெண்டு தேவா தான் சுட்டான். ஸோ இந்த அவார்ட் அவனுக்கும் டிசர்வான பெர்சன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேசுற டைமிங்ல தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரோஹன் இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இத அப்படியே ஃபர்ஹான்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபர்ஹானும் சொல்லுவான், "ஓகே நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு திருடன கூட்டிட்டு வருவாரு. என்னன்னா துப்பாக்கி தெரிஞ்ச திருடன. எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்னைப்பர் வந்து எந்த இடத்துலேருந்து வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு பொசிஷன் சொல்லுவாரு. ஆனா அந்த திருடன் சொல்லுவான் என்னன்னா, "இல்ல சார் இந்த பொசிஷன் இருக்க சான்ஸே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, அவன் ஒரு பிளேஸ் ஒண்ணு ஷூட் பண்ணி கடைசியில அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "சார் இந்த ஸ்னைப்பர வந்து யாராலயுமே வச்சு டார்கெட் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு டைமர் கன் வச்சு யூஸ் பண்ணியிருக்க மாரி தான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த திருடன் சொன்ன உடனே, நம்ம ஹீரோவுக்கும் ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னா, இது போல வந்து இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா பெரிய ஆஃபீசர் வந்திருப்பாரு. இது போல நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணது இல்லாம, "என்ன இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுல மெயினான லீடே என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் குடுத்திருப்பாரு இல்லையா? ஆனா, அந்த எவிடன்ஸ்ல அப்படிப்பட்ட ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹையர் ஆஃபீசர் கேட்டிருப்பாரு. ஸோ, நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "இல்ல சார் நான் வந்து அப்ப பார்க்கும்போது அவன் அப்படிதான் தெரிஞ்சான். கேமரா விசிபிலிட்டி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த பெரிய ஆஃபீசர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நீ என்ன பண்ணுவியோ அந்த பெரிய ஆஃபீஸரும் உனக்கு நான் 48 ஹவர்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீ கேஸ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு எனக்கு கேஸ நீ சால்வ் பண்ணி குடுக்கணும். இல்லன்னா நான் வந்து வேற ஒரு ஆஃபீசர்ட்ட குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொன்னோனே, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, "இது போல சார் அந்த என்கவுண்டர் நடந்த டைம்ல வந்து நம்ம பிரபாலுக்கு வந்து இது போல ஒரு ஃபோன் வந்தது. அது பேர் வந்து எஸ் புல் அப்படின்ற நம்பர்ல தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது, பரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டர்ல போட்டுட்டு, இப்ப நம்ம ஃபர்ஹான் கிட்ட குடுக்கும்போது, இங்க தான் ட்விஸ்ட்டே உடைக்கிறாரு நம்ம ஹீரோ. என்னன்னா, கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா, கேஸ கண்டுபிடிக்க வச்சது நீ தான் அப்படிங்கும்போது, இங்க தான் சொல்லுவாரு நம்ம ஹீரோ என்னன்னா, நம்ம ஹீரோ தான் மெயின் அக்யூஸ்டே. சொல்லும்போதே அப்படிதான் இருக்குல்ல. ஆமாங்க. நம்ம ஹீரோ தான் பிரபா ஜாதவ்க்கு இத்தன நாளா வேலை செஞ்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலயே அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ பிரபா ஜாதவோட கண்ணு முன்னாடியே ஹீரோவோட அப்பா வந்து கொன்னுருப்பாங்க அப்படிங்கிறனால, நம்ம ஹீரோ பிரபா ஜாதவோட சப்போர்ட்ல தான் நம்ம ஹீரோ இத்தன நாளா போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. ஸோ அதனால இத கண்டுபிடிச்ச ரோஹனுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு பனிஷ்மென்ட் குடுக்கணும்ன்றத விட, நம்ம ஹீரோ இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம ஹீரோ ரோஹன கொன்னுருப்பாரு. ஸோ இததான் ஃபர்ஹானும் வந்து இவன் வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை முடிஞ்சது. ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் அக்யூஸ்ட் ஆயிடுவாரு. ஸோ நம்ம ஹீரோவும் கடைசியில என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இத சொல்லிறலாம் அப்படிங்கும்போது, ஹீரோயினுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ தான் அக்யூஸ்ட். ஸோ இவன் தான் வந்து பிரபா ஜாதவோடைய மெயின் அப்படிங்கிறதுனால, நம்ம ஹீரோயினும் எந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோ வந்து நல்லவன் போட்டாங்களோ, நம்ம ஹீரோயின் அதே நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோ கெட்டவன் சொல்லி இத்தோட படத்த முடிக்கிறாங்க. சாரி ஃபார் த கன்வீனியன்ஸ். படம் ரொம்ப லேட்டா வருதுன்றதுனால மன்னிச்சுக்கோங்க. இதே மாரி அடுத்த படத்துல வந்து சந்திப்போம் நினைக்கிறேன். பை பை. டாடா.